ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். 2026 மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தொழில், வேலை, வியாபாரத்துல டாப் ஒன்னா வருவாங்க. அப்படி வரதுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். பொதுவா 2026ல பலன்கள் சொல்லும்போது ஒவ்வொரு கிரக நிலைகளையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு சொல்றதுனால, சில நான் சொல்லக்கூடிய சில பலன்கள் நிஜத்துல உங்களுக்கு 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, நான் உங்களுக்கு எல்லாத்துலயும் எல்லாமே கிடைச்சிரும். நீங்க எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆயிருவீங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கிரக நிலைகள நான் ரொம்ப கவனிக்கிறேன். அத வச்சு உங்களுக்கு பார்க்கும்போது, மிகப்பெரிய அளவுக்கு தொழில், வியாபாரம், வேலைக்கு இப்படி செய்யக்கூடியவங்களுக்கு ஆ ஒரு மிகப்பெரிய டாப் ஒண்ணு குடுக்க போது. அந்த டாப்பு குடுத்துட்டாலே போதும், வருமானங்கிறது ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு வந்துரும். எந்த ஒரு மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, தொழில் நல்லா அமைஞ்சிருச்சுனாவே, அவங்க வேலைக்கு போனா நல்ல நிலையில வேலை பார்த்தாலே அவங்களுக்கு வருமானங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக்கா வருமானம் வரும்போது, அவங்க வாழ்க்கை நிலையவே சிறப்பா இருக்கும். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்தாலும், வருமானம் இல்லன்னா, பிரச்சனைகள் சின்னதா இருந்தா கூட அது பெருசா ஆக்கிரும். அதேபோல வருமானம் நல்லா இருந்து, பணம், வசதி வாய்ப்புகள் இருந்தா, பெரிய பிரச்சனைகள கூட சின்னதாக்கிரும். அது மாரி இந்த பெயர்ச்சி இதுக்கு அடுத்து 2026ல கிரக நிலைகள்லாம் எப்படி அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிர்றேன். உங்க ராசிக்கு இப்ப நாம பெரிய கிரகங்களா தான் எடுத்துக்கணும். பெரிய கிரகங்கள்னா, அதிக நாட்கள் ஒரு ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள வச்சு தான் நம்ம இந்த மாரி வருட பலன்கள்லாம் சொல்ல முடியும். சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா பலன்கள் அதான் உங்களுக்கு சரியா வரும். அப்படி பார்க்கும்போது, முதல்ல குரு பகவான் உங்க ராசியில இருக்காரு. இது ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் அ அடு அடுத்த வருஷம் 2026ல பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மட்டும் தான் பயிற்சி ஆகுறாரு. உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. அது எப்பன்னா, அ மே முடிஞ்சு ஜூன் 1ஆம் தேதி. ஜூன் 1, 1/6 2026 அன்னைக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வீட்ல உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. இதுக்கு அடுத்து 3ல ராகு, 9ல 3ல கேது, 9ல ராகு. இந்த நிலைமை வச்சு தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் பலன்கள் எப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது, குரு பகவான் மட்டும் தான் பயிற்சி ஆகுறாரு. 9ல ராகு இருந்துருவாரு, 3ல கேது இருக்காரு, 10ல சனி பகவான் தான். 2026 முழுவதும் அப்படிதான். இப்ப பெயர்ச்சிகள் அந்த குரு பகவான் பயிற்சி ஆனவுனே எப்படி இருக்கும்? பயிற்சிக்கு முன்னால இப்ப எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத சொல்லிர்றேன். ஏன்னா, உங்களுக்கு 10ஆம் வீட்ல போய் சனி பகவான் உட்காந்து, ராசியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு. இது சரியில்லாத ஒரு நிலைமை. ஏன்னா, ராசியில குரு இருக்கும்போது, உங்களுக்கு அதிக அலைச்சல்கள், இடமாற்றம், வேலையில இடமாற்றம், அதேபோல வேலை பார்க்குற இடத்துலருந்து ட்ரான்ஸ்ஃபரு, சில பேருக்கு வேலை போயிருக்கும். அ அதேபோல மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும். குரு ராசியில இருக்கும்போது, உங்களுக்கே ஒண்ணுமே புரியாது. எந்த விஷயம் செஞ்சாலும் எல்லாமே எதிரா திரும்புற மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு மன விரக்திய தான் குடுத்துட்டு இருக்கும். ஏன்னா 10ல இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானத்துல இருக்காரு. பொதுவா 10ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கஷ்டங்கள அனுபவிக்கிற மாரி தெரியும். ஏன்னா, அந்த கர்மஸ்தானத்துல சனி பகவான் இருக்கையில, நீங்க வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய சில கஷ்டங்கள் இங்க 7 சனி, அஷ்டம சனி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா 10ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கையில தான் அதிக கஷ்டங்களே தெரியும்.
இது மாரி 10ஆம் வீட்ல தான் சனி பகவான் இருந்து உங்க தொழில மந்தமாக்கிருவாரு. எல்லாமே வந்து ஏதோ ஒரு தடையா இருக்கிற மாரி இருக்கும். நெறைய பேருக்கு வேலை போயிருக்கும். வேலை இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க. வேலை போயிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வேலை வேலை வந்து கஷ்டமான வேலையா இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா இருக்கும். அதேபோல வேலைய விட்டு மாறிடலாமா? அப்படிங்கிற மாரி இருக்கும். சில பேர் வெளிநாட்ல வேலை பார்த்துக்கிட்டு, அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து கஷ்டம். அது சாப்பாடு பிரச்சனை, உடல்நிலை பாதிக்கிறது. எப்படியோ வேலையில ஒரு நிம்மதியா இருக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த 10ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிற நிலைமை. இதுக்கு தகுந்த மாதிரி குரு வந்து உங்க ராசியிலே உட்காந்துட்டாரு. ராசியில வந்து குரு உட்கார்ந்திருக்கையில பார்த்தீங்கன்னா, அ இடம் விட்டு எங்கேயாவது மாறி வேற இடத்துக்கு போணும் அப்படிங்கிற மாரி ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்கும். சில பேர் இந்த குரு வந்து உங்க ராசியில இருக்கிறது ரொம்ப பிரச்சனை குடுத்துட்டு இருக்கும். ஏன்னா, நெறைய பேருக்கு வந்து ராசியில குரு இருக்கும்போது எப்படின்னா, ஒரு இடத்துல இருக்க முடியாது. எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இது வந்து மனசுல வந்து கஷ்டத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அவரு பாதக அதிபதியா இருப்பாரு. பொதுவா வந்து கணவன் மனைவிக்குள்ள அதிக பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னு தான் இருக்கும். பிரச்சனையா இருக்கும். 2 பேரும் வந்து ஒத்துப்போக முடியாத மாரியே இருக்கும். இது ஒரு சிக்கலான ஒரு நிலை. இதுதான் வீட்ட விட்டு நம்ம போயிரலாமா? வெளியில போலாமா? அப்படிங்கிற மாரி மனசுல வந்து ஒரு கஷ்டத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டா நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். இதே பெண்களுக்கும் இப்படி வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். கணவன்ட்ட பிரச்சனை இருக்கும். வீட்ல உறவு மாமனார், மாமியார் உறவுகள்ட்ட எல்லாத்தையும் சிக்கலா இருக்கும். இப்படி ஒரு மன நிம்மதி இல்லாம தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த நிலை இருக்கிறது இல்லாம 3ஆம் வீட்ல கேது இருக்காரு. முயற்சிகள்லாம் தோல்வியடையும். பக்கத்து வீட்ல இருக்கவங்களோட சண்டை வரும். டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதேபோல இந்த ஐடி கார்டு இந்த மாரி பிரச்சனைகள் நெறைய பேருக்கு வரும். சிக்கல் வரும். இன்னொரு இது எப்புட்ன்னா 3ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடமா இருக்கிறது. அதனால சொந்த வீட்ல, சொந்த ஊர்ல வந்து சில சிக்கல்கள் வரும். இந்த மிதுனத்துல இருக்கவங்களுக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் வீட்ல ராகு. அதுதான் உங்களுக்கு ஒரு பலமா இருக்கு. எல்லாரும் ராகு வந்து பிரச்சனை 9லம்பாங்க. ஆனா 9ல இருக்க அது பாக்கியஸ்தானம். அங்க ராகு இருக்காருன்னா, பாக்கியத்த அதிகமா உருவாக்கிருவாரு. நெறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மனசுக்கு சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா, அந்த குரு வந்து பார்க்கிறாருல்ல, உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு வந்து 9ஆம் வீட்ட பார்க்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பாக்கியத்த அள்ளி குடுத்துருவாரு. ஆனா, அங்க ஒரு மைனஸ் இருக்கு. 9ஆம் வீட்ல ராகு இருக்கையில மைனஸ் இருக்கும். ஆனாலும், நல்ல விஷயங்களையும் அதிகப்படுத்திருவாரு. சில பேருக்கு உயர்கல்விய படிக்கிறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, நல்ல மனிதர்கள சந்திக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா குரு பார்க்குறாரு. நல்ல பெரிய மனிதர்கள சந்திக்கக்கூடியதா இருக்கும். அதிகாரம் படைச்சவங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். முன்னோருக்கு செய்ய வேண்டிய அந்த நல்ல சில காரியங்கள இந்த நேரத்தில செய்ற மாரி இருக்கும். ராகு 9ல இருக்காரு. குரு பார்வையில இருக்காரு. அதனால முன்னோருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள செய்ற மாரி இருக்கும். இது ஒரு நல்ல இது. சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும். மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு. 9ஆம் வீட்ட குரு பார்க்குறாரு. ராகு அங்க இருக்காரு. அப்புறம் முன்னோர் ஆசீர்வாதம் ரொம்ப அதிகம் கிடைக்கும். அந்த மாரி நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாரியெல்லாம் இருக்கும்போது, உங்களுக்கு இப்ப ஒரு டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதியிலருந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்ல உட்காந்துட்டாரு. 7ல உட்காந்தோனே, அவரு போய் 10ஆம் வீட்ல இருக்க சனி பகவான பார்க்குறாரு. சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை உண்டு. அவரு செவ்வாய பார்க்குறாரு. செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை. அந்த 4ஆம் பார்வை வந்து 10ல இருக்க சனிய பார்க்குறாரு. சனி பகவான் வந்து 10ஆம் பார்வை செவ்வாய பார்க்குறாரு. இது 2ம் பார்வையில உங்களுக்கு பெரிய ஒரு வேலையில, தொழில்ல நெறைய கஷ்டத்த குடுத்துரும். ஒரு மன நிம்மதியே இல்லாம ஆக்கிரும்.
இந்த நிலை எப்போ வரையும் இப்படி இருக்கும்னா, ஜனவரி 13ஆம் தேதி வரையும் தான். அப்புறம் செவ்வாய் மாறிருவாரு. செவ்வாய் வந்து அடுத்து மகரத்துக்கு வந்துருவாரு. அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நெறைய பேர் அது புரியாம இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள்ட்ட இருக்கும். இப்ப இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இது கொஞ்சம் தொல்லையா இருக்கும். பெரிய தொல்லை, பெரிய மன கஷ்டம். சில பேருக்கு வருமானமே இல்லாம போயிரும். பயத்த குடுக்கும். தூக்கம் வராது, நிம்மதி இழக்கணும். ஏன்னா 10ல இருக்க சனி பகவானு 3வது பார்வையா 12ஆம் இடத்த பார்ப்பாரு. 3வது இடம் தான் தூக்கத்த சொல்லக்கூடியது. மனசுல ஒரு பயம், திகில், கஷ்டம் அப்படிங்கிற மாரி இருக்கும். எதையாவது நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். கெட்ட கனவுகள்லாம் வர மாரி இருக்கும். அது மாரி வீட்ல வந்து ஒரு சில மாற்றங்கள், படுக்கிற ரூம்ல சில மாற்றங்கள்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க இந்த நேரத்துல. ஏன்னா, இந்த 12ஆம் இடத்த பார்க்கக்கூடிய சனி பகவான் சில மாற்றங்கள உருவாக்குவாரு. சில பேருக்கு அசௌகரியம், அதனால கஷ்டங்கள் இருக்கும். படுக்கிற இடத்துல சில கஷ்டங்கள் இருக்கும். இப்படியெல்லாம் வந்து இருக்கும். இந்த நிலையில குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி வந்து ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. உச்சமாயிருவாரு. உச்சமாயிட்டு அவருடைய பார்வை எங்க போகுதுன்னா, நேரா 10ஆம் வீட்டுக்கு தான். சனி பகவான வந்து அப்படியே கூல் பண்ணிருவாரு. உங்களுக்கு தொழில், வியாபாரம், வேலையில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் நடக்கும். டாப் 1ஆ வருவீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சனி பகவான் வந்து தொழில்காரகன், பாக்கியாதிபதி. அவரு போய் 9ல உட்காந்துருக்காரு. 8 கூடையவர் தான். அந்த 8 கூடையவரு 9 கூடையவராவும் இருக்கார்ல, பாக்கியாதிபதியாவும் இருக்கார்ல. அந்த பாக்கியாதிபதிய உச்சம் பெற்ற குரு பார்க்க போறாரு. இதனால தான் நான் இந்த பதிவு தம்ப்நெயில் பண்ணும்போது கூட தொழில், வேலை, வியாபாரத்துல டாப் 1ஆ வருவீங்க. எதிர்பார்க்காத உதவிகள்லாம் தொழில், வியாபாரத்துல கிடைக்கும். வேலையிலயும் பதவி உயர்வு உண்டாகும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நல்ல வேலையா கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிம்மதி இருக்கும். தொழில், வியாபாரமும் நல்லா நடக்கும். வருமானம் கூட ஆரம்பிச்சுரும். இது வந்து மிதுன ராசிக்கு இத நான் ரொம்ப நுணுக்கமா பார்க்கிறதுனால இத கண்டுபிடிச்சேன். ஏன்னா, தொழில்காரகன் போய் 10ஆம் வீட்ல உட்காந்துட்டாரு. அதே சமயத்துல குரு 2ல உச்சம் பெற்று பார்க்க போறாரு. அப்ப தொழில், வியாபாரம் டாப் தான். நம்பர் 1க்கு வந்துருவாங்க. அ அதேபோல இந்த உங்களுடைய சுய ஜாதகம் நல்ல திசா புத்தியில, நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு உயர்வு இந்த இடத்துல. ஏன்னா, கோச்சார் ரீதியா கிரகங்கள் வந்து கை கொடுத்தா தான் திசா புத்தியில இருக்கிற நிலைமைகளும், திசா புத்தியில நடக்கிற கிரக நிலைமைகளும் நல்ல பலன கொடுக்கும். அந்த மாரி உங்களுக்கு இப்ப வந்து இந்த கோச்சார் ரீதியா வரக்கூடிய பலன்கள் வந்து அடுத்த வருஷம் 2026ல உங்களுக்கு ஒரு தொழில்ல, வியாபாரத்துல நல்ல ஒரு உச்சநிலைய கொடுக்கும். அத குடுத்தாலே போதும். பணம், வருமானம் எல்லாம் தானா வர ஆரம்பிச்சுரும். மத்த விஷயங்களெல்லாம் நீங்க சரி பண்ணிருவீங்க. ஏன்னா வருமானம் வந்துருமே! நல்லா இருக்குமே! அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது. சரி, அ அதுக்காக 6 மாசம் பொறுத்திருக்கணுமா? அப்படின்னு கிடையாது. அதுக்கு முன்னாலேயே அதுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுரும். இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல 7 சனி, அஷ்டம சனிலாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அதோட கஷ்டங்கள ஏதோ ஒரு வகையில பிரேக் குடுக்கும். கஷ்டத்த குடுத்து தான் அந்த நேரத்துல உச்சமா போகும். அதுபோல உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு முன்னாலேயே பல விஷயங்கள ஆரம்பத்திலேயே நடத்த ஆரம்பிச்சுரும். இந்த அதனால இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.